கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஒரு புது மாதத்துக்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். அதற்காக தேவாதி தேவனை நான் துதித்து மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தருகிற தம்முடைய வல்லமை பொருந்திய வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 23:10. நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பக்தனாகிய யோபு வாழ்க்கை சோதனை நிறைந்ததாக, பாடுகள் நிறைந்ததாக, இழப்புகள் நிறைந்ததாக காணப்பட்டது. அவருடைய சரீர வேதனை ஒரு புறம், தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு கலக்கம், தன்னுடைய வாழ்வின் முடிவை குறித்த ஒரு கலக்கம், இப்படியாக இவை எல்லாவற்றையும் தன்னுடைய உள்ளத்திலே சிந்தித்துக் கொண்டிருந்தார். இறுதியாக இவை எல்லாவற்றையும் தன்னை சிருஷ்டித்த, தன்னை உருவாக்கின தேவாதி தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்த. இப்படியாக அவர் சொல்லுகிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார், அவர் என்னை காண்கின்ற தேவன். தேவனாகி கர்த்தர் எனக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல, அவர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே முடிய பண்ணுகிற ஒரு தேவன். ஆகவே இந்த சோதனை காலங்கள் முடிந்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன் என்று விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு யோபு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நீங்கள் போகிற பாதையை அவர் அறிந்திருக்கிறார், அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நிச்சயமாகவே இந்த சோதனைக்கு பிறகு, பாடுகளுக்கு பிறகு ஒரு விடுதலை உண்டு, ஒரு மீட்பு உண்டு. அவர் உங்களை இந்த சோதனைக்கு பிறகு உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பக்தனாகிய யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாயிருந்தது. யோபு 140 வருடங்கள் உயிரோடு இருந்து 4 தலைமுறைகளை, பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்று நீங்கள் சோதனைகளை சகித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? பாடுகளை சகித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? பலவீனங்களை சகித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? மனம் பதறாதீர்கள், பயப்படாதீர்கள். சோதனை சகிக்கிற நீங்கள் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாய் இந்த சோதனைக்கு பிறகு, பாடுகளுக்கு பிறகு எனக்கு ஒரு மீட்பு உண்டு, ஒரு விடுதலை உண்டு. அவர் என்னை பொன்னாக விளங்க செய்வார் என்ற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை நம் ஒவ்வொரு பேருடைய உள்ளத்திலே இருக்குமானால், நிச்சயமாய் கர்த்தர் நம்மை நினைந்தருளி பக்தனாகிய யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கும் போது, எகிப்தை விட்டு அவர்கள் வெளியே வரும்போது வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் அலைந்து திரிகிறார்கள். வனாந்திரமான வாழ்க்கை ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை. வெயிலின் உஷ்ணம், குடிக்க தண்ணீர் இல்லை, உண்ண உணவு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எவ்வளோ வருடங்கள் அலைந்து திரிகிறோம், ஆண்டவர் எங்களுடைய வழியை அறிந்திருக்கிறாரா என்று கலங்கி அங்கலாய்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். உபாகமம் 2:7 சொல்லுகிறது, மோசே இஸ்ரவேலரை பார்த்து, இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். உன் பாதையை அவர் அறிந்திருக்கிறபடியினால் அவர் எந்த குறைவில்லாதபடி நம்மை ஆச்சரியமாய் அற்புதமாய் இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். ஆம் பிரியமான தேவ ஜனமே,
தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை அவருடைய பொற்கரத்தினாலே அந்த வனாந்திரத்திலே போஷித்து குடிக்க தண்ணீர் கொடுத்து மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திலே கூட்டி சேர்த்தார். எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பெரிய அற்புதங்களை நம்முடைய ஜனத்துக்கு செய்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றும் உங்களுடைய வாழ்க்கையில நான் கடந்து போகிற பாதையை என் தேவன் அறிவாரா, நான் கடந்து போகிற நிந்தனையை அவர் அறிவாரா என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் நீங்கள் கடந்து போகிற சோதனைகள், பாடுகள், நெருக்கங்கள், இன்னல்கள் இவை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். பக்தனாகிய தாவீதினுடைய அனுபவம் பிரியமானவர்களே, பக்தன் தாவீது அவர் கடந்து வந்த பாதை மிகவும் சோதனை நிறைந்த ஒரு பாதை, பாடுகள் நிறைந்த ஒரு பாதை. சத்ருவினால் அநேக இடையூறுகள் அவருடைய வாழ்விலே வந்தது. எல்லாவற்றையும் மேற்கொண்டு தேவனாகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை கனப்படுத்தி உயர்த்தினார். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து, ஆண்டவரே உடைய நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தை மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம். நீ கடந்து போகிற பாதை கடினமாய் இருக்கலாம், போராட்டம் நிறைந்ததாய் இருக்கலாம், நிந்தனைகள் நிறைந்ததாய் இருக்கலாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நீ கடந்து போய் கொண்டிருக்க. வேதம் சொல்லுகிறது, நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மனம் கலங்காதீர்கள் பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் பட்சத்திலே இருக்கிறார். ஏசாயா 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன் மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜோலை உன் மேல் பற்றாது. ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளை, இது ஆண்டவருடைய வாக்கு தத்துவம். நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீ கடந்து போனாலும் இந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற, சூழ்நிலைகளில் இருந்து நம்மை விடுவிக்கிற ஓ தேவாதி தேவன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை நோக்கி பாருங்கள். உங்கள் சூழ்நிலைகளை ஆண்டுடைய கருத்திலே வைத்து விடுங்கள். அவர் மேல் விசுவாசம் வைத்து நம்பிக்கையோடு பக்தன் யோபு சொல்லுகிறதை போல இந்த சோதனைக்கு பிறகு, பாடுகளுக்கு பிறகு நிச்சயமாகவே நான் பொன்னாக விளங்குவேன் என்ற ஒரு விசுவாசம் நம் ஒவ்வொரு பேருடைய உள்ளத்திலே இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நினைந்தருளி நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்த போதுமானவர் ஆயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். இந்த வருகிற மாதத்துல தேவனாகி கர்த்தர் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரப்போகிறார். சோதனைகளை கண்டு பயப்படாதீர்கள், நிந்தனைகளை கண்டு பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியால் இந்த சோதனைகளுக்கு பிறகு பாக்கியமான ஒரு வாழ்வை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிக்கும் தந்து இரட்டிப்பான நன்மையினால் உங்களை நிரப்பி உங்களை வழிநடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் யோபுனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினேன். யோபுவை கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தினால் அவரை நிரப்பி மேன்மையாக நீர் உயர்த்தி கனப்படுத்தினீரப்பா. அதே சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றும் எங்கள் மத்தியிலே நீ ஜீவிக்கிறபடியினால் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே அடிமையோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் மன்றாடுகிறேன். தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகள் கடந்து போகிற பாதையை நீர் அறிந்திருக்கிறேன். இவை எல்லாவற்றிலும் என்னை விடுதலை ஆக்குகிற ஓ தேவாதி தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள, கண்டு கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. அவளை நினைந்தருள்
ஏற்ற காலங்களிலே தேவனாகி கர்த்தர் அவர்களை உயர்த்தி கனப்படுத்தும். பலவீனங்கள் மாறட்டும், தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே, எனக்கு வாழ்வுண்டா என்று எண்ணிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு புது வாழ்வை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இந்த மாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு செழிப்பு நிறைந்த ஒரு மாதமாக, அவர்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்பவும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதமாக, சோதனைகளிலிருந்து விடுதலை பெற்று பாக்கியங்களின் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதமாய் இருக்க தேவனாகி கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் தேவனாகி கர்த்தருடைய கிருபை, உம்முடைய இரக்கம் பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் பிள்ளைகளோடு நீர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவனாகி கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.